வணக்கம் மக்களே. இன்றைக்கி என்னென்னா அரிசி ஊற வைக்கிறது காமிக்கிறேன். இதில் வந்து 3 கிளாஸு போட்டால், இதில் 3 கிளாஸு போட்டால் 1 கிலோ. நான் இதில் வந்து ரேஷன் அரிசி 2 கிளாஸ் போட்டிருக்கேன். நல்ல அரிசி 1 கிளாஸ் போட்டிருக்கேன். இதில் வந்து ரேஷன் அரிசி 2 கிளாஸு, நல்ல அரிசி 1 கிளாஸ் போட்டிருக்கேன். இந்த அரிசி ஊற வைக்க போகிறேன். அடுத்தது உளுந்து வந்து இது 100 உளுந்து வாங்கினா இது கரெக்டாக இருக்கும். 100க்கு மேலே தான் பிடிக்கும். இந்த கிளாஸில் வந்து 1 கிளாஸ் உளுந்து 1.25 கிளாஸ் போட்டிருக்கேன். அதில் உளுந்து நான் போட்டிருக்கேன். இதில் அடுத்தது என்ன செய்வேன், இதில் கொஞ்சம் உளுந்தில் வந்து வெந்தயத்தை அள்ளி போடுவேன். அடுத்தது வந்து ஜவ்வரிசி. இந்த ஜவ்வரிசி வந்து இதில் வந்து 2 ஜவ்வரிசி இருக்குது. இந்த மாவு ஜவ்வரிசியில் போட்டால் இது ஊறுறதுக்குள்ளே இதுவும் ஊறி போயிடும். நல்லா மாவு மாதிரி இருக்கும். நல்லா வெள்ளையாக இருக்கணும், பொசு பொசுன்னு இருக்கணும்னா இந்த ஜவ்வரிசியை வாங்கி போடுங்க. இப்போ என்ன பண்ணணும், இந்த அரிசியை நல்லா கழுவி நான் வந்து இதில் 1 கிலோ போட்டிருக்கேன். நான் நாளை கழிச்சு வெளியில் போடுறதுனால 1 கிலோ 2 நாளைக்கு தாராளமாக வரும். 2 பகல் 2 நைட்டு ஊற்றிக்குவோம். கரெக்டாக வந்துடும் எங்களுக்கு. அதனால் கம்மியாக போட்டிருக்கேன். இதில் 3 கிளாஸ் போட்டிருக்கேன். நல்ல அரிசி ரேஷன் அரிசி 2 கிளாஸு, நல்ல அரிசி 1 கிளாஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு சின்ன குடும்பமாக இருந்தாலும் கம்மியாக போட்டுக்கலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. உளுந்து 1.25 போட்டிருக்கேன். 100 இதில் வந்து 1.25 போட்டிருக்கேன். இதில் உளுந்து அது மாதிரி ஜவ்வரிசி. ஜவ்வரிசி இது அரிசி ஊறுறதுக்குள்ளே இதுவும் ஊறி போயிடும். நல்லா அரிசி ஊறுறதுக்குள்ளே இதுவும் ஊறி போய் சூப்பராக இருக்கும். இந்த அரிசியை வந்து நல்லா கழுவணும். இந்த அரிசியை நல்லா 3-4 வாட்டி கழுவி நல்லா ஊற போடணும். ஊற போட்டுட்டிங்கன்னா இன்னும் சரியாக இருக்கும். நல்லா இருக்கும். அரிசி நல்லா மெதுவாக வரும். நான் அது மாதிரி நல்லா கழுவி, உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா நல்லா கழுவி நான் ஊற வைக்கணும். ஏற்கனவே நான் அந்த மாவு வீடியோ போட்டிருக்கேன். நல்லா ஊற வச்சுருங்க. இங்கே மிஷினில் துணி ஓடுது. 2-3 நாளாக உடம்பு சரியாமல் தான் மிஷினில் துணி. நாளை கழிச்சு தைப்பூசனால மிஷினில் துணி ஓடுது. யாருங்க நாளை கழிச்சு ஞாயிற்றுக்கிழமை இங்கே பக்கத்தில் ஒரு அக்கா வந்து, எப்பவுமே நாங்கள் வேறு கோயிலுக்கு தான் போவோம். இந்த அரிசியை நல்லா கழுவி வைக்கணும். நல்ல தண்ணியை ஊற்றி நல்லா கழுவி நல்லா அரிசி ஊற வச்சு ரொம்ப நாளாக ஆச்சு. கடையில் வாங்கிக்கணும். நம்ம வீட்டில் ஊற வச்சோம்னா நல்லா நம்ம வேணுங்கிறப்போ யார் வந்தாலும் சுட்டு தரலாம் தாராளமாக. இந்த கடையில் வந்தனால நமக்கு வந்து நைட்டில் ஒரு 3 ஆளுக்கு 3 தோசை, ஆளுக்கு 3 தோசையும், காலையில் அது ஆளுக்கு 3 தோசை சரியாக போயிடும். 30 ரூபாய்க்கு மாவு வாங்கினா. நம்ம என்ன தான் இருந்தாலும் இந்த வீட்டில் அரிசி செய்கிற மாதிரி வராது மக்களே. நல்ல அரிசியில் தான் நல்லா கழுவுறோம். நல்ல அரிசியில் கழுவி ஊற வைக்க போகிறோம். இது நாளைக்கு இட்லி சுட்டு உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள், எப்படி பஞ்சு மாதிரி இருக்கணும். அது மாதிரி இந்த முத்துக்கொட்டை போடுவேன். இந்த ஊரில் முத்துக்கொட்டை கிடைக்கல. ஒரு நாளைக்கு இந்த முத்துக்கொட்டையெல்லாம் வாங்கி 3-4 வாட்டி நல்லா கழுவி மக்களே ஊற வச்சுக்கணும். இந்த ரேஷன் அரிசி வாடகை இருக்காது. நான் 2 கிளாஸ் போடுவேன் மக்களே. இந்த தண்ணியை ஊற்றி ஊற போட்டுக்கிறோம். ஊற போட்டேன். அதே மாதிரி உளுந்தில் கொஞ்சம் வெந்தயம் போடணும். போட்டு அது கழுவுறப்ப கழுவி போட்டுக்குவேன். நீங்களும் உங்களுக்கும் வந்து இப்படி ஜவ்வரிசி போட்டு ஆட்டினீங்கன்னா நல்லா கடை இட்லி மாதிரி நல்லா வெளியேறுன்னு இருக்கும். இதில் உளுந்து போடணும். இந்த மாதிரி எல்லாம் ஊற வச்சுட்ட மக்களே. அரிசி 2 நாளாக அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அதனால் அம்மா உங்கள்கிட்ட பேசுவேன். இங்கே வருங்க, வெள்ளை இது ஜவ்வரிசி வச்சுருக்கேன். மாவு ஜவ்வரிசி இதில் தான் உளுந்து அளந்து போட்டேன். இது 100க்கு மேலே பிடிக்கும். இது உளுந்து 1.25 போட்டிருக்கேன் இதில்.
இது இப்போ துணி ஓடுது. இப்போ வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு 2-3 நாளாக நான் உடம்பு சரியாமல் படுத்தே கிடந்தேன் மக்களே. இதெல்லாம் ஒரு 2-3 நாளாக